ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய 9வது மாதத்திற்கான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த 9வது மாதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவை, ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்தை நாங்கள் விசேஷித்து கொண்டு உம்மை மகிழ்வித்து, உம்மை துதித்து, உயர்த்தி, கனப்படுத்தி, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரியவைகள், மறுமைக்குரியவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி தொடர்ந்து ஆராதித்து வாக்குத்தத்தத்தை பெற்று அதனுடைய பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த புதிய மாதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளை, இந்த வேளையை விசேஷித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Jesus. ஒருவராலே ஒருவர் மூலமா, ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமான் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா, ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட. என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. பாடுவோம். இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் ஈவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளில். இந்த புதிய மாதத்தில் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் இம்மாதத்தில். உம்மை ஆராதிப்பேன் புது மாதத்தில். உம்மை ஆராதிப்பேன் இந்நாளிலே. உம்மை ஆராதிப்பேன் இவ்வாரத்தில். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சின்சியரா கரங்களை உயர்த்தி பாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. இந்த மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் சபையிலே அசைவாடுமே. எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலை அசைவாடினே. எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. அசைவா கைகளை அசைத்து தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடும். எங்கள் சபையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் ஜீவியத்தில் அசைவாடுமே. கர்த்தர் அசைவாடினார். அவர் செங்கடல் மேல் அசைவாடினார். வழி இல்லை, இந்த வழியாய் நீங்கள் போக முடியாது, நான் வழிவிட மாட்டேன் என்கிறது போல நின்று கொண்டிருந்த செங்கடல் ஆண்டவர் அசைவாடினபடினால் இரண்டாக பிளந்தது. Glory to God. வழி உண்டானது. தரையை கர்த்தர் அவன் கடலை வெட்டாந்தரையாக்கி அதன் வழியாய் கர்த்தர் நடந்து போக பண்ணினார்.
அந்த செங்கடலில் வழியே இல்லாத அந்த கடலிலும் கர்த்தர் எப்படி ஒரு புது வழியை உண்டாக்கினார், அதுபோல் இந்த புதிய மாதத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குமோ, ஒரு வழி திறக்குமா? ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரா? எனக்கு ஒரு புதிய பாதை எனக்கு உண்டாகுமா? புதிய காரியம் நடக்குமா? புதிய காரியம் எனக்கு தேடி வருமா, நடக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேள்விக்குறியோடு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அசைவா ஆச்சரியக்குறியாய் மாற்றி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். புதிய காரியங்கள் நடக்கும், புதிய காரியங்கள் நடக்கும், புதிய வழியை கர்த்தர் திறப்பார். Glory to God. Amen. Praise the Lord. Jesus. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் அசைவாடினும் உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூடிவிடும். நீர் அசைவாடினார். ஆண்டவரே, சிறைச்சாலை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், இரும்பு கதவுகள் திறக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் கடினமாய் திறக்கப்படாத பாதைகள், ஆமென், அந்த கதவுகள் அடைபட்டு புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு புதிய வழியிலே உன்னை நடத்துவார். ஒரு புதிய காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும், நிச்சயமா நடக்கும். 8 மாதங்கள் எதிர்பார்த்து நடக்காதவைகள், நிறைவேறாதவைகள் 9வது மாதத்திலே நிச்சயம் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. 9வது மாதத்தில் தடைபடாது. ஒவ்வொரு நாளும் தடைபடாமல் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வந்து உன்னுடைய சிரசின் மேல் அமரும், உன் குடும்பத்தில் வந்து அமரும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். If you believe, you will see God's tremendous things, wonderful things. Hallelujah. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். லாக்டவுன் நாட்கள்ல, சபை நடக்காத நாட்கள்ல கர்த்தரோடு நெருங்காமல் பைபிள் படிக்கல, ஜெபிக்கல, கர்த்தரை தேடல, ஆராதிக்கல, உண்மையா கர்த்தரை நேசிக்கல என்று நீ ஒரு விழுந்து போன நிலைமையில் இருக்கிறேன், ஓ எழுந்திருக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதைத்தான் பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப கட்டுவார், ஸ்தாபிப்பார். பூர்வ நாட்களில் இருந்தது போலவே, ஆதியிலே எப்படி நீ ஆண்டவரிடத்தில் அன்பாயிருந்தாயோ, எப்படி அனலாயிருந்தாயோ, எப்படி நீ தணலாயிருந்தாயோ, அதே நிலைக்கு கர்த்தர் உன்னை எழுப்பி எடுப்பித்து கட்டுவார், நிறுத்துவார். விழுந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துவார். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 8 மாதம் இருந்தது போல இந்த 9வது மாதம் இருக்காது. இது ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள பிதாவே,
ஆண்டவரை ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். உம்மாலேயே நாங்கள் ஆண்டவரை ஒரு சேனைக்குள் பாய்வோம், ஒரு மதிலை தாண்டுவோம். கர்த்தாவே, விழுந்து போன எல்லா சூழ்நிலையை மாற்றி திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். பூர்வ நாட்களில் இருந்தது போல நிறுத்துவேன். எங்களோடு கூட பேசும் இந்த வாக்கு தத்தத்தை ஆசீர்வதி. ஆமோஸ் 9:12 அப்போஸ்தலர் அதே வசனத்தை, வாக்கு தத்தத்தை அப்போஸ்தலர் ஆண்டவரே 15:17 சொல்லப்பட்டபடியே திரும்ப சபையை, சபையோரை, சபை குடும்பங்களை, விசுவாசிகளை, தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் எடுப்பித்து எழும்பி ஆண்டவரை பிரகாசிக்கும்படி திரும்ப கட்டி எழுப்புவீராக. ஆசீர்வதி. மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் ஆங்கிலத்தில் 11ஆம் வசனத்திலே, தமிழ் வேதாகமத்தில் 12ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் தமிழில் அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை தாரும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது புதிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே அது நிறைவேறுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவரிடத்திலே என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், 8 மாதங்களில் சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபை குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாத நிலையில் அப்படியே டவுனாக இருக்கிறாங்க. விழுந்து போன நிலையில் இருக்கிறார்கள். சிலர் ஜெபிக்காமல், கர்த்தரை நேசிக்காமல், கர்த்தரை தேடாமல் பாவத்தில் விழுந்து அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழான நிலைக்கு போய் எழுந்திருக்க முடியாமல் திரும்ப அவர்கள் ஸ்தோத்திரம் எழும்பி வர முடியாத நிலைமையில் பிசாசின் போராட்டங்களினால் பாதிக்கப்பட்டு பிசாசினுடைய கண்ணிகளில் சிக்கி விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட விழுந்து போன நிலையில் இருக்கிற சபை மக்களை ஆண்டவர் திரும்ப பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தில் ஸ்தோத்திரம் இதற்கு பின்பு என்று ஒரு வசனம் வருகிறதை நீங்கள், இந்த வார்த்தை வருகிறதை இந்த வாக்கு தத்தத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அந்நாளிலே இன் தட் டே இல்ல. அப்ப இதற்கு பின்பு எதற்கு பின்பு இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை தீர்க்கதரிசி எழுதும்போதெல்லாம் மேசியா, நாம் எல்லாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே மில்லேனியம், 1000 வருட அரசாட்சியில் அவர் வந்து விழுந்து போன நிலையில் இருந்த தாவீதின் கூடாரம். இந்த இடத்துல தாவீது என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் அரசாளும் ராஜாவாக வந்து 1000 வருடம் இந்த பூமியிலே எருசலேமை தலைநகரமாக வைத்து, கேபிட்டலாக வைத்து அவர் ஆட்சி செய்வார் என்கிறதை வேதம் ஏசாயா 9:6-7 வசனத்தை நான் இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கிறேன். பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 9:6 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிந்த வசனம்தான். இது நீங்கள் அடிக்கடி உங்களுடைய நாவினாலே சொன்ன வசனங்கள். 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7ஆம் வசனம் நன்றாய் கவனிங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. ஏசாயா எழுதும் பொழுதெல்லாம் தாவீது காலத்துக்கு பிறகு சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு எழுதுகிறப்ப தாவீதெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த இடத்துல தாவீதின் சிங்காசனம் என்பது இயேசுவின் சிங்காசனத்தை குறிக்கிறது. அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ராஜ்யம் முடிவடையுமா? இல்லை. அர்மகதோன் யுத்தம் நடந்து அதற்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை கர்த்தர் ஸ்தோத்திரம் கொண்டு வந்து வலது பக்கம் பரிசுத்தவான்களையும், அதாவது செம்மறியாட்டு கூட்டத்தையும், இடது பக்கம் வெள்ளாட்டு கூட்டத்தையும் நிறுத்தி ஜீவ புஸ்தகம் இதெல்லாம் திறந்து அவங்கள நீதியாய் நியாயம் தீர்த்து புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அங்கே கொண்டு போய் வலது பக்கம் இருக்கிற பரிசுத்தவான்களை, ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் ஸ்தோத்திரம் அந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கி அங்கே கொண்டு போய் வைப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தால், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. சதா காலங்களிலும் அவர் ராஜரிகம். இதனுடைய தொடர்ச்சியை வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இங்கே ஆண்டவர் இந்த மில்லேனியம் 1000 வருட அரசாட்சியிலே அவர் அரசாள போகிறதை இங்கே அந்நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே 44 முறை அந்நாளிலே, இந்த டே இப்படி போட்டுட்டே இருக்கு. போடப்பட்ட 44 முறை வருகிறது. ஆனால் ஸ்தோத்திரம் அது போலவே இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் நீங்கள் பார்த்தால் கர்த்தருக்கு மகிமை 5 முறை வருகிறது. நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். இதே ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் பைபிள் வைத்திருக்கு நீங்கள் வேதத்தை உடனடியாக எடுத்து அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆவதாக 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே அந்த 2வது முறை வருகிறது பாருங்கள். இதே அதிகாரத்தில் 9வது வசனம். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். அந்நாளிலே இதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். இது 4வது முறை வருகிறது. 5வது முறை ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தம் 13வது வசனம் 12வது வசனம். ஆண்டவருக்கு
மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் வரும், உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள், அந்நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நாள் என்று வைத்திருக்கிறார். தேவன் நம்மை உருவாக்கும் நாள் என்று வைத்திருக்கிறார். தேவன் நம்மை உபயோகப்படும் நாள் என்று வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இம்மையிலும் நமக்கென்று ஒரு ஓட்டப்பாதை வைத்திருக்கிறார். ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், பல வருஷமாக நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை தீராதா, என் வியாதி மாறாதா, என்னுடைய கஷ்டம் நீங்காதா? எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலம், ஏற்ற சமயம், ஏற்ற நேரம், ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படி. ஸோ இந்நாட்கள் அனுக்கிரகத்தின் நாட்கள். ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். நமக்கோ அது அக்களிப்பின் நாட்கள். ஆண்டவரை தேடாதவர்களுக்கோ அது அலறுதலின் நாட்கள். ஸோ அந்நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம். வரப்போகிற ஆண்டவர் வரப்போகிற அந்த நாளுக்கு நாம் தைரியமாய் அவரை சந்திப்பதற்கு இருக்கும்படி இந்நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன இந்த புத்தகத்தில் இந்த 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, இரண்டாவதாக விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஸ்தோத்திரம். தாவீதின் கூடாரம். தாவீதின் நாட்கள், சவுல் நாட்களில் பெலிஸ்தீரிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் எப்படி தாவீது கிமு 1000 அவ ஸ்தோத்திரம் கிமு 1010லிருந்து 900 ஸ்தோத்திரம் 70 வரைக்கும் தாவீது ஆட்சி பண்ணினார். அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்தது. சபையில் எழுப்புதல், 4000 பேர் கொண்ட கோயரை ஏற்படுத்தி நல்ல கர்த்தரை ஆராதிக்க வைத்தார், கர்த்தரை தேட வைத்தார். தேசம் முழுவதும் தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ள பக்தி உள்ள மக்கள் இருந்ததினால் அவருடைய ஆட்சியில் ஜனங்கள், இவர் எங்கெங்கெல்லாம் யுத்தம் பண்ணாரோ அங்கெங்கெல்லாம் இவருக்கு வெற்றி தான். அவ ஜனங்களும் சுகமாய் செழிப்பாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் வருகிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இது இருக்கும். அதே சமயத்தில் ஸ்தோத்திரம், தாவீதினுடைய கூடாரம் என்று சொல்லுவது அது இயேசுவினுடைய சபையை குறிக்கிறது. சபைக்கு ஸ்தாபகர் இயேசுதான். இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் சபை. அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம், அவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று அங்கே வருகிறது. ஸோ சபை அவருடையது. இஸ்ரவேல் தேசம் தாவீதின் ஆட்சிக்கு பிறகு சாலமன் ஆட்சி பண்ணினார். சாலமனுடைய ஆட்சிக்கு பிறகு அவங்களுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சியின் நாட்களிலே ஸ்தோத்திரம் 2ஆக வட தேசம் தென் தேசம் என்று பிரிந்து, வடக்கு தேசத்தில் ஸ்தோத்திரம் வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரமும், தெற்கு ராஜ்யத்தில் ஏற்கனவே கேபிட்டலாக இருந்த எருசலேமில் ஏற்கனவே ஆட்சி பண்ணி கொண்டிருந்த யூத ராஜாக்கள் அங்கே ஸ்தோத்திரம் அவர்கள் தெற்கு ராஜ்யம் என்று 2 கோத்திரம் சப்போர்ட்டோடு ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். வடக்கு தேசம் கிமு 722 அசீரியாவின் மூலமாய் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனது. இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். அதற்கு பின்பு கிமு 586 3 முறை பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் வந்து யுத்தம் பண்ணி 616 முழு இஸ்ரவேல் தேசமும் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின், அதாவது இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் சபை
அது விழுந்து போனது. விழுந்து போனதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணம். கர்த்தரை தேடாமல் போன நியாயாதிபதி புத்தகத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க தேசத்தை 20 வருஷம் கிட்ட அவர்கள் யுத்தம் பண்ணி யோசுவா தலைமையில் பிடிச்சு 12 கோத்திரங்களும் தேசத்தை மோவாபிய தேசத்தோடு சேர்த்து அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இந்த 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ முழு இஸ்ரவேல் தேசமும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள். ஆனால் இதற்கு பின்பு ஒரு 8 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கானானியர் கைகளிலேயும் மோவாபியர் கைகளிலேயும் பெலிஸ்தியர் கைகளிலேயும் தேசம் அவர்கள் வசமாகி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் போனது. அவர்கள் இவர்களை தோற்கடித்து இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய தெய்வங்களை பாகால் பேரீத், பாகால் சேபு, இப்படி பல தெய்வங்களை இவர்கள் கும்பிட ஆரம்பித்தால், தாகோன், ஸ்தோத்திரம், பாகால், பல விக்கிரகங்களை இவர்கள் கும்பிட்டதினாலும் வேசித்தன விபச்சாரம் என்று பல பாவங்களை செய்ய தங்களை விற்று போட்டதினாலும் தேசம், இவர்கள் கைவசம் இருந்த தேசம் எதிரிகள் கைகளுக்கு போய் அவர்களுக்கு அடிமைப்பட்டு போய் முழு தேசமும் இப்பொழுது விழுந்து போனது. இப்படி விழுந்து போனது காரணம் இவருடைய பாவம், இவருடைய அக்கிரமம், இவர்களுடைய அநியாயம். ஆனாலும் வாக்குத்தத்தம் என்ன? அது அப்படியே விழுந்து போய் பாழாய் போய் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அது கிடக்கட்டும் சொல்லி கர்த்தர் விடுவார் என்பதாய் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரா என்றால் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. அந்த கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையை அவர்தான் ஸ்தாபித்தார். சபையை அவர்தான் வளர செய்து கொண்டிருக்கிறார். இந்த சபைக்குள் வருகிற விசுவாச குடும்பங்களில் ஏற்கனவே செய்து வந்த பாவத்தில் போய் மறுபடியும் அவர்கள் விழுந்து போகிறதும், ஏற்கனவே செய்து கொண்டிருந்த கெட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறதும், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் விழுந்து போயிருக்காங்க, நிறைய பேர் விழுந்து போயிருக்கிறாங்க. அப்போ சபை மக்கள், ஆண்டவர் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், சாரி. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை. விழுந்து போனவர்களை அப்படியே அவங்க கெட்டு போகட்டும், எக்கேடு கெட்டாவது போகட்டும் என்று மனிதர்கள் சொல்வது போல கர்த்தர் அப்படியே விடுவாரான்னா இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தால் எழுந்திருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறதே. ரதத்தையும் குதிரையும் நம்பினவர்கள் வேண்டுமென்றால் விழுந்து போய் விழுந்தே கிடக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பினவர்களையோ எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறார், நடக்கச் செய்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 40 வயது கொண்ட சப்பானி பேதுரு போய் அவனை எழுப்பி விடுகிறார், தூக்கி விடுகிறார். இயேசுவை நாமத்தினால் அற்புதத்தை பெற்ற அவன் குதித்து எழுந்து குதித்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்படி விழுந்து போன நிலைமையிலிருந்து உங்களை எழும்பி நிமிர்ந்து நிற்கச் செய்து நடக்கச் செய்து, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கச் செய்து நீதியின் பாதையில் நடந்து, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விழுந்து போன நிலைமையிலிருந்து ஆண்டவர் சபையை, விசுவாசிகளை திரும்ப என்ன செய்வேன்? நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். ஓசியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி, பார்த்தீங்களா, அடிமைப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து 70 வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டு போனது போல தங்கள் தேவனாகிய கர்த்தரை, தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி, இந்த இடத்துல தாவீது என்பது இயேசுவையே குறைக்கிறது, கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள், பயபக்தியோடு கூட வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சபையை
திரும்ப நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். உங்களை இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்களுடைய குடும்பத்தில் ஜபம், அந்த பலிபீடம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆராதனை, இவற்றிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள்? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர், அல்லேலூயா சொல்லுமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். இது விழுந்து போனதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த வாக்குத்தத்தத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் நல்லவர், அதின் திறப்புகளை. அப்படி என்றால் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார் உன்னத பாட்டிலே, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லுகிறார். அதிலே பிசாசு தந்திரமாய் ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்து ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வந்து பாவம் செய்ய வைத்து என்ன செய்தான்? ஆண்டவருக்கு மகிமை. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டேங்க் ஃபுல்லாக மோட்டர் போட்டு தண்ணி நிரப்பி வச்சிருக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஹோல் இருந்தால் போதும், தண்ணீர் உடனடியாக எல்லா தண்ணியும் வெளியே ஏறினது போல் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகி ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயாகவோ அல்லது அந்த நாளிலேயோ அது தண்ணி முழுவதுமாய் அது கொட்டி போகும், சிந்தி போகும். சபை, பாதுகாப்பாக இருந்த சபை, பாவம், விக்கிரகாராதனை, பாலியல் பாவங்கள், இவை எல்லாவற்றையும் செய்ய வைத்து வேலையை எடுத்து போடுவேன் என்று ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாரே. பாவம் தேவனுடைய பாதுகாப்பை திறப்பாக்கி விடுகிறது, பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அப்போ வேலி விழுந்து திறந்து கிடக்கிற மாதிரி தான், கேட்டு திறந்து கிடக்கிற மாதிரி தான். திறந்து கிடந்தாவே ஆடு மாடுகள் சீக்கிரமாக உள்ளே வந்துருப்பாங்க. அது மாதிரி ஸ்தோத்திரம், பிசாசு உள்ள நுழைவதற்காக யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் 3 விதமான வேலியை போட்டு அடைச்சி வச்சிருந்தார். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அனுமதி இல்லாமல் அவன் ஒன்றும் செய்ய முடியல, உள்ள நுழைய முடியல. ஆனால் உள்ள நுழைஞ்ச பிறகு பயங்கரமான பாதிப்புகளை, அவனுடைய ஹெல்த்து, வெல்த்து, பிள்ளைங்க எல்லாரையும் அவன் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கினது போல திறப்புகள் உண்டாகிவிட்டது. ஸ்தோத்திரம். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? அடைப்பேன். 12ஆம் வசனம் மறுபடியும் பாருங்க. அடைப்பேன். லீக்கேஜை அடைக்கிற மாதிரி, வேலி திறந்து கிடக்கிறத மறுபடியும் கட்டுற மாதிரி, திறந்து கிடக்கிற கதவை மறுபடியும் மூடி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அடைப்பேன் என்பது வாக்குத்தத்தம். உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம்லாம் எப்படி வர்றது அதிகம், ஆனால் போனது ஏறுனா முனை சறுக்கிற மாதிரி நிறைய வந்தது, எங்கே போச்சுன்னே தெரியல என்கிற நிலையில் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் அடைப்பை ஸ்தோத்திரம் ஏற்படுத்துவார், அடைப்பார், வேலி அடைப்பார், ஹோல் லீக்கேஜ் அடைப்பார். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், பழுதாய் போனது, விழுந்து போனது காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக வேறு கெட்டு போயிடுச்சு, அந்த மரமே பட்டு போயிடுமாறு, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பழுதாய் போன நிலை. ஒரு காரோ பைக்கோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னா வண்டி ஓடாமல் நின்று போகிறது போல ஸ்தோத்திரம் ஆளுகை, ஆட்சி, தலைவர்கள், ஸ்தோத்திரம் ரூலிங், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே பழுதா போச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? சீர்படுத்துவேன், ஹல்லேலூயா, ஒழுங்குபடுத்துவேன், சரிப்படுத்துவேன். 9ஆவது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் சீரற்ற நிலையெல்லாம் கர்த்தர் சீராக்குவார், ஒழுங்கற்ற நிலையெல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் என்று பேதுரு நிருபத்திலே வாசிக்கிறோமே, 1 பேதுருவில் வாசிக்கிறோமே, அப்படி உங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். ஜபம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவர் இதை வந்து சீர்படுத்துவார். நீங்கள் அப்போஸ்தலர் 15:17 இதே வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், இதே வசனத்தை அங்கே பார்க்கும்போது
அங்கே இப்படி சொல்லியிருக்கிறார், அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செம்மையாக நிறுத்துவேன். வாக்குத்தத்தத்தில் இங்கே ஆமோஸ் 9:12 எப்படி வருது? பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன். ஆரம்பத்தில் ஆதியில் இருந்த அன்பு, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஜபம், ஆவிக்குரிய கூட்டங்கள், சபை, ஆராதனை, என்ன அப்படி ஈகராக இருப்போம். அந்த மாதிரி மறுபடியும் உங்களை ரீபில்ட் பண்ணுவேன், மறுபடியும் உங்களை அதே பொசிஷனில் வைப்பேன், மறுபடியும் உங்களை நான் ஸ்தாபிப்பேன் என்று இதையெல்லாம் செய்கிற சபை ஆகிய நம்மை புதுப்பிக்கிற காரியம், உயிர்ப்பிக்கிற காரியம், ஸ்தோத்திரம், திரும்ப எடுப்பித்து கட்டுகிற காரியம், திறப்புகளை அடைக்கிற காரியம், பழுதாய் போனதை சீர்படுத்துகிற காரியம், செம்மைப்படுத்துவேன். ஆதியில இருந்தது போல. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பாருங்கள், I will build it as in the days of old. அந்த நாட்களில், ஆரம்ப நாட்கள் இருந்தது போல மறுபடியும் சீர்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இதனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும், நம்முடைய சபையின் வாழ்க்கையிலையும் அதை நாம் அந்த கிரியைகளை இந்த மாதத்திலே நாம் காண முடியும். கண்களை மூடுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த செப்டம்பர் மாதத்தில் செம்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே, வாக்குத்தத்தத்தின்படி திரும்ப எடுப்பித்து, திரும்ப உன்னுடைய பிள்ளைகளை கட்டி அடைத்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, உமக்கு பிரியமாய், தங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. விசுவாசித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கெடுத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதி, மகிமையான காரியங்களை செய்யும். கிருபையின் பொற்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.